எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீட்டு பிள்ளைகளை பெற்று வளர்த்து பெரியவர்களாக்கி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் ஒரு இனிமையான கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரம்பேத்தி பிள்ளைகளை பார்த்து பிறவி பயன் என்று சொல்லக்கூடியதை அடைந்து ரொம்ப கலகலப்பாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சி புறப்பட்டோம் சார். ஆனால் ஜாதகத்தை கொண்டு காட்டினா அந்த குறை இருக்குது இந்த குறை இருக்குதுன்னு பயமுறுத்துகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நாங்களும் எத்தனையோ பரிகாரங்களை செய்து பார்த்து விட்டோம். இன்னும் எங்கள் மனதிலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீரவில்லை. ஆக கல்யாணத்துக்கு எந்தெந்த இடங்களெல்லாம் முக்கியமான இடங்களாக நம்ம வாட்ச் பண்ணணும், அதற்கு தகுந்தபடி எப்படி ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துக்கணும், இல்லாட்ட பொண்ணை கட்டிக்கணும், இப்படி ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பெற்றோர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த கடந்த சில நிகழ்ச்சிகளாகவே ஒவ்வொரு குறிப்பிட்ட லக்னத்திற்கும் வாரியாக நான் சொல்லிக்கிட்டு வரேன். இதில் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்தில் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டால் சிறப்பு என்று பார்த்தது போல, தனுர் லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்கள் வீட்டு பசங்கள்லாம் ஒருவேளை தனுர் லக்னத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் பார்த்து செஞ்சு வைக்கணும், எந்தெந்த கிரகங்களின் மூலமாக திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ஒரு சுபிட்சம் பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறும், அல்லது ஏதாவது காரணத்தால் போராடி பெற வேண்டிய அமைப்புகள் ஏற்படுமா என்று பார்க்கிற போது, இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்களை பார்க்கிற போது புதன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய கல்யாண வாழ்க்கை, அவர்கள் வாழுகின்ற இடம், அவர்கள் வளர்கின்ற விதம், மொத்தத்தில் அவர் அடைந்த சந்தோஷம், வளர்ச்சி, விகிதாச்சாரங்களின் அளவுகோல் என்று சொல்லக்கூடியது இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. இந்த 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் 2 பேருமே ஒரு முரண்பட்ட கிரகங்களாக இருந்தால் ரொம்ப கொஞ்சம் கவனமாக கல்யாணம் பண்ணணும், கல்யாணத்துக்கு பொண்ணு தேடணும், பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் ஒரு சாராம்சம். இது எல்லா லக்னங்களுக்கும் அப்படி வராது. ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, உபய லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மீனம், மிதுனம், கன்னி, தனுசு என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முரண்பட்ட கிரகங்களின் கூட்டமைப்பு இந்த இடத்துல வரும். இல்லை தனுசு லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7, 8, மிதுனம், கடகம் என்று சொல்லக்கூடிய 2 இடங்கள், 7ஆம் இடத்ததிபதி புதன், 8ஆம் இடத்ததிபதி சந்திரன். இதில் கவனிச்சிங்கன்னா 7ஆம் இடத்ததிபதி புதனாக இருந்தாலும் கூட இருக்கிற கிரக வர்க்கங்களிலே சுபகிரகமாக இருக்கிறதுனால அவர் நீச்சம் பெற்று விடக்கூடாது, பகை பெற்று போகக்கூடாது, மறைந்து போனாலும் கூட தப்பு இல்லை, நீச்சம் பகை என்பது இருக்கக்கூடாது. அப்போ இந்த 7ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் அவர் நீச்சம் பெறுகிறார். அதுபோல் 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் உச்சம் பெறுகிறார். இந்த 7ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திற்கு செல்லுகிற போது வித்தைகளை கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு, விவரமான ஒரு மனிதனாக, விவரமான பெண்ணாக, விவரமான ஒரு ஆணாக, சமூகத்திலே அறிவு சார்ந்த விஷயங்களிலே தெளிந்த பிள்ளைகளாக வளர்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல போய் உட்கார்கிற போது பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதற்கு தேவையான பதவி, உதவி என்று சொல்லக்கூடியது பல ரூபங்களில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் திருமணம் என்று பார்க்கிற போது இந்த 7ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய இந்த புத பகவான் 5ஆம் இடத்திலே மேசத்தில் இருக்கும்படியாக இருந்தால் கல்யாணம் தாமதம் என்று சொல்லுவது மட்டுமல்ல, எத்தனையோ பொண்ணை பார்த்துட்டோம், நாங்களும் பார்க்காத இடம் கிடையாது, போகாத கோயில் கிடையாது, எத்தனையோ இடங்களில் பதிவு பண்ணி வச்சுட்டோம், ஒரு பையனை பிடிக்க முடியல சார், எங்கே தான் அந்த பையன் இருப்பார், இல்லை எங்கே தான் அந்த பொண்ணு கிடைக்கும், இப்படி என்று நீங்கள் தேடிக்கொண்டே இருந்தீர்கள், ஆனால் கிடைக்கவே இல்லை, மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே செல்லுகிறது என்று சொல்லுகின்ற மார்க்கம் எல்லாம் உங்கள் குடும்பத்திலே தெரிய வரும். அதனால் பொதுவாக ஜாதகத்தில் இந்த உபயலக்கணம் என்று சொல்லக்கூடிய தனுர் லக்னத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு 7 குடையவன் 5ஆம் இடத்தில் மேசத்தில் போய் அமர்வது என்பது சிறப்பில்லை. அதற்கு இன்னும் ஒரு காரணமும் உண்டு. இந்த மேசத்தில் பார்த்தீங்கன்னா 9 பாதங்கள் என்று சொல்லக்கூடிய 30 டிகிரிகள் இருக்கும். இதில் அடிப்படையாக முதல்ல 4 பாதங்கள் அசுவினி நட்சத்திரத்துக்கு சொந்தமானது. ஆக கேது பகவானுடைய அமைப்பு. அப்போ இந்த புதன் போய் 5ஆம் இடத்துல போய் அச்சுவனி 4 பாதங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துட்டால் கல்யாணம் ரொம்ப தாமதமாகும். அப்படி இல்லாட்டி கல்யாணத்தில் நிறைய தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். அது மாதிரி ஜாதகத்தில் பரணி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியதும் மேசத்தில் இருக்கிறதுனால அந்த பரணியில் போய் இருந்தாலும் கூட லக்னத்திற்கு
6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ரோகாதிபதியின் நட்சத்திரம் பெற்றிருக்கிறதுனால இங்கும் திருமணத்திற்கு நிறைய தடைகள் வரும், தாமதங்கள் ஏற்படும். கடைசி நேரத்தில் போய் எத்தனையோ இடங்களில் நம்ம கேள்விப்படுகிறோம், கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டோம் சார், கடைசியில் பார்த்தா பிரச்சனையாக இருக்குது, மண்டபமெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், இது நடக்குமான்னு தெரியல, ரொம்ப சந்தேகமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு வாழக்கூடிய பார்க்கக்கூடிய காட்சிகள் இன்றைய உலகத்தில் நடக்கிறதுனால இதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு 7ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவன் கேது சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை பெற்று 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு தவறான செய்தி. ஆக இதை நம்ம அழிக்கவோ மாற்றவோ முடியாது. அப்போ இதற்கு தகுந்தபடி ஒரு ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயம். பரிகாரம் என்பதே அதுதான். யாருக்கு எது பொருத்தம், எந்த இடத்துல எது பொருத்தம், எப்போ எது செய்யணும் செய்யக்கூடாது என்பதை காலம் தெரிந்து அறிந்து கொண்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக செயலாற்றுகிற போது அதுதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரமாக இருக்க முடியுமே தவிர, அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் பெருசாக சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அதுபோல் 8ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கூட ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் நீச்சம் பெறக்கூடாது. இந்த 12ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகிற போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மனக்குழப்பங்கள் உருவாகும். எப்பேற்பட்ட நல்ல மனைவி கிடைத்தாலும் கொஞ்சம் சந்தேகங்கள் வந்துடும். எப்பேற்பட்ட நல்ல கணவனை பெற்றிருந்தாலும் அவர் தவறானவராகவே மனதில் பதியக்கூடிய சூழல் உருவாகும். ஆக இந்த 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்ததிபதி 12இல் மறைந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் சரி, இந்த 2 செய்திகளுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஜாதகப்படி குழப்பங்களை உருவாக்கக்கூடிய நிலைகள். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு மிக இளம் பருவத்திலிருந்தே பெற்றோர்கள் என்ன சொல்லி கொடுத்து கொண்டு வரணும்னு கேட்டால், வீண் சந்தேகம் படக்கூடாது, நெகட்டிவான தாட் வரக்கூடாது, நம்பினதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்பிக்கை இல்லாமல் சந்தேகங்களை வளர்த்து இருக்கின்ற இடங்களை கெடுத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய அறிவுரைகளை ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்து வளர்த்து வரணும். இதில் கூடவே பார்த்தீங்கன்னா, தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்திலே போய் சனியும் கேதுவும் இருந்தாலும் கூட, இந்த லக்னத்தில் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஒரு பக்கத்தில் உபயகிரகவாசியாக இருக்கிறதுனால இந்த சனியும் கேதுவும் லக்னத்தில் சம்பந்தப்பட்டு 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தால் காலதாமத திருமணம் மட்டுமல்ல, 1க்கு 2 வாட்டி பார்த்து அலசி ஆராய்ச்சி குடும்பத்தை விசாரணை பண்ணி, ஏதோ மாமா சொன்னார், சித்தப்பா சொன்னார், ரெக்கமெண்ட் பண்ணாங்க சார், நாங்கள் பார்க்காம பேசி முடிச்சிட்டோம், இப்படி என்றெல்லாம் அடுத்தவர்கள் பேச்சுக்கு மயங்கி விடாமல் நீங்களே நேரடியாக சென்று பார்த்தீர்களா, பேசினீர்களா என்று உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுக்காம நீங்களே நேரடியாக உங்களுடைய களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். இது லக்னத்தில் சனி கேது இப்படி இருந்தால் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு செயலாற்றணும். இதுபோல் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடைசியாக சொல்ல போகிற இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்பது மாமியார் ஸ்தானம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நான் நிறைய நிகழ்ச்சிகளை இதை சொல்லிக்கிட்டு வரேன். 8ஆம் இடம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது எப்படி கணவன் மனைவி குடும்ப உறவுகளை சுட்டி காட்டக்கூடிய இடமோ, அதுபோல் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது புகுந்த வீட்டிலே கிடைக்கின்ற மரியாதை, புகுந்த வீட்டிலே தான் பெறுகின்ற இன்பம், புகுந்த வீட்டோடு இணைந்து ஒட்டி கொண்டு செயலாற்றக்கூடிய மனப்பக்குவத்தை எல்லாம் உருவாக்கி தரக்கூடியது இந்த 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துல போய் வியாழனும் சுக்கிரனும் இணைந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவன் 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்ததிபதி சுகாதிபதியாக இருக்கக்கூடியவன் 3ஆம் இடத்தில், 6ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவனும் 3ஆம் இடத்துல. இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கெட்டிக்கார பிள்ளைங்களாக இருப்பாங்க, வாய் பேச தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, எந்த இடத்திலும் எதையும் சாதித்து ஒரு இன்டர்வியூக்கு போனால் கூட பெரிய நல்ல பதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆக தனிப்பட்ட முறையில் வாழுகின்ற வாழ்க்கை இருக்கின்ற வரைக்கும் இந்த பிள்ளைகளோட கெட்டிக்காரத்தனம் அளவு கடந்ததாக இருக்கும், பாராட்டும்படியாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிற போதும் இதே தொனியில் இந்த பிள்ளைகள் வாழ முற்படுகிற போது சில நேரங்களில் சில முட்டல் மோதல்கள் உருவாக ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த 3ஆம் இடத்தில் வியாழனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிற காரணத்தால் இப்படிப்பட்ட பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நீங்கள் திருமணம் செய்ய முற்படுகிற போது முடிந்த மட்டும் இந்த பிள்ளைகளை தனி கொடுத்தனம் பண்ண வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அல்ல வேறு இடங்களுக்கு சென்று வாழுகிற மாதிரி பதவிகளை எடுத்துக்கொண்டு செல்வது மிகச்சிறப்பு. பூர்வீகத்திலே இருந்து வாழணும்னு கட்டாயப்படுத்தக்கூடிய இடங்களில் கூட தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் இருந்து வாழ்க்கையை தொடங்கி வாழ்ந்தீங்கன்னா எந்தவித சிக்கலும் சிரமமும் இல்லாமல் வாழ்க்கை என்பது பரிபூரணமாக செல்லக்கூடிய வாய்ப்பு அங்கே கிடைக்கும். எப்பொழுதுமே இருக்கின்ற குறைகளுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளோட சூழலை அமைத்து கொண்டாலே போதும். முடியவே முடியாது என்று போராடி இருக்கின்ற வாழ்க்கையும் வயதுகளையும் கடந்து விடுவதை விட எதுவும் செய்து கொள்ள முடியும், மனதார எதையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய பக்குவத்திற்கு புரிந்து கொண்டு செயலாற்றுகிற போது திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இளம்பருவத்து பிள்ளைகளுக்கும் மிக இனிமையாக இருக்கும். அவர்கள் வாழுவதை பார்த்து திருமணம் செய்து வைத்த பெற்றோர்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு சொந்தம். இதுபோல் நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே
ஒரு உதாரண ஜாதகத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.